ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு சாட்டர்டே அம்மாவாசை விழாக் முதல்ல காலம்பரை இன்றைக்கி 9 மணிக்கெலாம் கரண்ட்டு போய்ட்டுட்டாங்க, ஷடோன்ட்டாங்க. அதனால் முதல்ல அரைச்சி விட்ட சாம்பாருக்கு வறுத்து ரெடியாக வச்சுருக்கேங்க. வர கொத்தமல்லி, மிளகாய், தேங்காய், மிளகு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து வச்சதுக்கப்புறம் எல்லாம் அரைச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா முதல்ல சமையலுக்கு அரைச்சி வச்சிடும், கரண்ட்டு போயிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்குன்னு. அப்புறம் கூட்டுக்கு வறுத்து வச்சேங்க. அதை அரைக்கிறதுக்குள்ளே கரண்ட்டு சட்டுன்னு போயிடுச்சு உடனே. ஏன்னா சூடு ஆறுனா தானே பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணேன், இந்த குழவி இருந்தது பாருங்கள், இதுலேயே எப்படியே அரைச்சி எப்படியோ ஓரளவுக்கு கூட்டுக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால அரைச்சி வெற்றிகரமாக இன்றைக்கி அந்த கூட்டுக்கு அரைச்சிட்டேன். எப்படாது யோசிக்கும்போது இந்த ஒரு உரல் இருக்கே நம்மளுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. இது மாதிரி வாங்கி வச்சா சாம்பாருக்கு அரைச்சிட்டு சௌச்சோ கூட்டு பூசணிக்காய் கூட்டு, பூசணிக்காய் சாம்பார், வாழைக்காய் கறி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு, பாசிப்பருப்பு வேக போட்டிருக்கேங்க கூட்டுக்கு. அதை அப்படியே போட்டுட்டு இங்கே கஞ்சி, கேழ்வரகும் மாவு போட்டு கோதுமை ரவையும் சேர்த்து ஆட் பண்ணி கஞ்சி. ஏன்னா இன்றைக்கி அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறதுனால சாப்பிட மாட்டோம் டிஃபன். அவங்க பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பூசணிக்காய் கூட்டு அரைச்சி விட்டு ஜம்முன்னு நல்லா வாசனையாக டக்கராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ரசம் நல்லா தகதகான்னு கொதிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்க, பாசிப்பருப்பு பாயசத்துக்கு வேக வச்சு அந்த பாசிப்பருப்பு பாயசம் வெல்லம் போட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு அப்படியே பாலெல்லாம் விட்டு ரெடி பண்ணிட்டு நெய்யை விட்டு இந்த பக்கம் கஞ்சி குடிச்சிடணும். அவங்க கடைக்கு கிளம்பிட்டாங்க. அதனால் கஞ்சி ரெடி பண்ணி அப்புறம் வாழைக்காயை இந்த மாதிரி தாங்க அமாவாசையும் போது நறுக்கி பண்ணணும். சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அரைச்சி விட்ட விழுதெல்லாம் சேர்த்து எல்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு எல்லாமே. அடுத்தது கடுகு தாளிக்கிற நெய்யில் ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை தாளித்து இங்கே வாழைக்காய் கறி அப்படியே வேக வச்சது அப்படியே தாளித்து கொட்டி காரம்லாம் போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சைடு பாருங்கள், பாயசம் ரெடி. எல்லாம் சமையலை முடிச்சாச்சு. சாதம் தான் சூடாக வைக்கணும். இங்கே கூட்டு ரெடி எல்லாம் முடிச்சாச்சு. வாழைக்காய் கருமது, பருப்பு ரசம், தக்காளி பருப்பு ரசம், பாசிப்பருப்பு பாயசம், பருப்பு நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பூசணிக்காய் தட்டைப்பயிரெலாம் போட்டு கூட்டு, பூசணிக்காய் சாம்பார், சுட சுட சாதம். சாப்பாடை எடுத்து வச்சாச்சுங்க. நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்காய்க்கு போட்டுறணும். எல்லாமே முடிச்சாச்சு. பாத்திரங்களாம் தேய்ச்சிட்டு நேற்றுக்கு உப்பு தீபம்லாம் ஏற்றின பாருங்கள், அதெல்லாம் உப்பை போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே கால்பட இடத்துலையும் ஊற்றலாம், இல்லை டிச்லேயும் 10 எச்செல்லாம் இல்லாமல் இருக்கும்போது அதுலேயும் ஊற்றலாம். இந்த மாதிரி கரைச்சிங்கன்னா கஷ்டங்கள், அதாவது டிஸ்ட்ரிகெல்லாம் கரைஞ்சிரும். இந்த உப்பு கரையும் போது நம்மளோட கஷ்டங்களும் கரையும், டிஸ்ட்ரியும் கரைஞ்சிரும். அடுத்த சுவாமிலாம் கும்பிடணும். எப்பவும் போல் அந்த திஷ்டி கண்டிஷ்டி சுவாமிலாம் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த முடிச்சு எப்போதும் நான் வைப்பேன் பார்த்தீங்களா, அந்த அமாவாசை முடிச்சு நவதானியங்கள்லாம் போட்டு சோழி வச்சு பேர் சொல்லான்னு வச்சு எல்லாம் பண்ணி வைக்கிறது. அப்புறம் பெரியவங்க, அதாவது முன்னோர்களுக்கு விளக்கு ஏற்றி அவங்களுக்கு பிரசாதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி எல்லாமே காக்காய்க்கு போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்தது சாப்பிட வேண்டியதாக. சாயங்காலம் கோவிலுக்கு போகணும். இன்றைக்கி மகாலட்சுமி, அதாவது அமாவாசை, கார்த்திகை அமாவாசை போது மகாலட்சுமிக்கு உகந்த நாள், ரொம்ப விசேஷமான நாளுங்க. பார்க்கடலை கடந்த நாள் கூட சொல்லலாம் மகாலட்சுமி. அதனால் ரொம்ப விசேஷமானாங்களா, அபிஷேகத்துக்கு கூப்பிட்டுறாங்க. அதனால் போயிட்டு அப்படியே நமக்கு தெரிஞ்ச சில பாடலாம் எடுத்து விட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே சுட ஆவி பறக்க மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஆவி பறக்க இட்லியை வாத்து அப்படியே பூசணிக்காய் சாம்பாரை விட்டு அடிச்சுன்னா வேற லெவலாக தான் இருக்கும். நம்ம எல்லாம் சாப்பிட்டாச்சு. அடுப்பெல்லாம் எப்பவும் போல் தொடச்சாச்சுங்க. இந்த சாட்டர்டே விழாக இதோடு முடிச்சுக்கலாம். நாளைக்கு சண்டே விழாக எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைக்கட்டும். நாளைக்கு பிறந்த நாள் உள்ளவங்களுக்கு, கல்யாண நாள் உள்ளவங்களுக்கு எல்லோருக்கும் அனைவரும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் நல்ல கனவுகளாக. ஸ்வீட் ட்ரீம்ஸ். டாடா, குட் நைட், பாய்.